அழகிய பாடலை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் நேத்ராவின் சிறுவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைக்கு சிறுவர் தினம் மழலைகளின் நாளாக காணப்படுது. இன்றைக்கி நாங்கள் மழலைகளை கொண்டாடுறது எங்களுடைய முக்கிய நாளாக இன்றைக்கு கருதப்படுது. அந்த வகையில் இன்றைக்கி எங்களோட ரொம்பவுமே ஸ்பெஷலான 4 கெஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க உங்களோட பேச போகிறாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். உங்களோட பேர் என்னதும்மா? ஷாஷா. ஷாஷாக்கு எத்தனை வயசு? 5 வயசு. ஷாஷா ஸ்கூல் போகிறீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? குட் ஷெபர்ட். ஓகே. உங்களோட பேர் என்னது? கிருத்தானியா. எத்தனை வயசு கிருத்தானியாவுக்கு? 5 வயசு. கிருத்தானியா எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நர்சரி போகிறீங்க. உங்களுக்கு என்ன வயசுமா? 8 வயசு. உங்களுடைய பேர்? துவாரகா. உங்களுடைய பேர்? லக்ஷிகா தில்ருக்ஷி. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 10ஆம் ஆண்டு படிக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக பாடல் பாடி காட்ட போகிறீங்க, அப்படி தானே? நீங்கள் என்ன செய்து காட்ட போகிறீங்க? எங்களுக்கு பாட போகிறீங்களா? சரி, பாடி காட்டு. பாடுங்க. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கே உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடல் எண்ணலை திகழில் ஏற்பது நிகழ்ச்சி ஐயம் இட்டுன் ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளியிலே அவ்வியம் பேசில் அருகம் சுருக்கில். சரி, உங்களுக்கு இந்த ஆத்திச்சூடி யார் சொல்லி தந்தது? அம்மா. சரி, ஓகே. சரி கிருத்தன்யா, எங்களுக்காக பாடல் ஒன்று பாடி காட்டுறீங்களா? பாடு. கொக்கு பாரு கரையிலே எதுக்கு இருக்கு கரையிலே மீனுக்கு அது புரியலே மிக்குமான் தெரியலே. வேற பாடுறோன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? இந்த பாடல் யார் சொல்லி தந்தது? அம்மா. சரி, உங்களுக்கு வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வேற தாத்தாவும் அம்மாவும் அப்பாவும் அண்ணாவும் நானும். அண்ணோட பேர் என்னது? ஜெனிதன். சரி, ஓகே. சரி, நீங்கள் எங்களுக்காக ஒரு பாடல் பாடி காட்டுறீங்களா? சின்னஞ்சிறிய சிறுவர் நாம் சிரித்து குலங்கும் பூக்கள் நாம் நாளை உலகம் மலரவே மலர்ந்து சிரிக்கும் மலர்கள் நாம் தினமும் கல்வி கற்கவே பள்ளிக்கூடம் செல்கிறோம் கல்வி கற்கும் சாலையில் கலைகள் பலவும் கற்கிறோம் நாளை உலகம் மலரவே நமது கையில் தவிழுமே வீறு கொண்டு எழுந்து நாம் புதிய உலகை செய்திடுவோம். ரொம்ப அழகான பாடல். உங்களுக்கு இந்த பாடலை யார் சொல்லி தந்தது? அக்காட பேர் என்னது? சதுஷா. சரி, ஓகே. சரி, நீங்கள் எங்களுக்காக ஒரு பாடல் பாடி காட்டுறீங்களா? நிற்பதுவே நடப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ வானகமே இளவெயிலே மலச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைத்தலிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ
காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போமென்றோ நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ. சரி, ரொம்பவுமே அருமையான பாடல். உங்களுடைய இசை திறமை வந்து எங்களை அப்படியே மெய்சிலிருக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து சிறு வயதுலேருந்தே பாடல் பாடுவீங்க அப்படியா? கிரேட் 6லேருந்து மியூசிக் பாடம் எடுத்ததுலேருந்து பாடுறீங்க அப்படியா? நீங்கள் வந்து ஸ்பெஷலாக மியூசிக்குன்னு ஏதாவது கிளாஸஸ் போகிறீங்களா என்ன மாதிரி? இல்லை, ஸ்கூல்லே தான். ஸ்கூலில் படிக்கிறது மட்டும்தான். சரி, அப்போ ஸ்கூலில் காம்படிஷன்ஸ் எல்லாம் போவீங்களா? மியூசிக் காம்படிஷன்ஸுக்கு? ஓ, போயிருக்கேன். உங்களுடைய சங்கீதத்துறையில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு வந்து கிளாஸஸே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக பின்னால் வந்து மியூசிக் டீச்சர் இருக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது. மியூசிக் டீச்சரோட பேரை சொல்லலாமே. மியூசிக் டீச்சரோட பேர் வந்து சசீந்திரன் சத்யோஜாதன். அவங்க தான் எனக்கு இசை கற்றுக் கொடுத்த ஆசிரியர். சரி, இப்போ நீங்கள் என்னென்ன காம்படிஷன்ஸ் போயிருக்கீங்க? என்னென்ன பிளேசஸ் வாங்கியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கேன். அதில் பிளேசஸ்னு இல்லை, போயிட்டு படிச்சிருக்கேன், பாடியிருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் இப்படி பாடல் வீட்டிலலாம் பாடி காட்டுவீங்களா? அம்மா அப்பாக்கெல்லாம் பாடி காட்டுவீங்க? சில வேளை ப்ராக்டிஸ் பண்ணால் படித்து காட்டுவேன். அப்போ அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய இந்த பாடும் திறமையை? பாடி காட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. டீச்சரும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்தும் வந்து சங்கீதத்துறையில் வந்து முன்னேறணும்னு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். சரியா? தேங்க்யூ. சரி, நாங்கள் வந்து அருமையான 4 திறமைகளை வந்து பார்த்துருந்தோம். அடுத்ததாக வந்து எங்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் ஒரு நடனம் வந்து காத்துட்ருக்கு. கலாசுரபி நடனப்பள்ளி மாணவிகள் எங்களுக்காக காத்துட்ருக்குறாங்க. சிவா இம்ருதா, சிவா யோகிதா, ஸ்வேதா பஸ்தியம் பிள்ளை, ஸ்ரீஷா பஸ்தியம் பிள்ளை. நெறியாழ்கை நாட்டிய கலாவித்தகர் திருமதி ஷகீதா ஜினோ ரஞ்சன். வாருங்கள், அந்த நடனத்தை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம்.
நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நடக்க போகும் காரியங்க நல்லபடி நடக்கட்டும் நல்ல நாளில் இறைவன் ஆசி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நடக்க போகும் காரியங்க நல்லபடி நடக்கட்டும் வானம் பொழிய பூமி விளைய நாடு எங்கும் செழிக்கட்டும் வானம் பொழிய பூமி விளைய நாடு எங்கும் செழிக்கட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும் சரி, ரொம்பவுமே அருமையான ஒரு நடனம், கும்மி நடனம் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே இந்த கலைகள் வந்து எவ்வளவு தூரம் முக்கியம் என்றது வந்து இந்த மாதிரியான நடனங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கும்மி போன்ற கலைகள் வந்து இன்னுமே வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான நடனங்கள் வந்து உதாரணமாக இருந்திருக்கு. அந்த வகையில் நாட்டிய கலாவித்தகர் திருமதி ஷகிதா ஜினோரஞ்சன் அவர்களுடைய நெறியாழ்கையின் கீழ் வந்து இந்த நடனம் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. நீங்களும் இந்த நடனத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்காக இருக்குது. சரி, தொடர்ந்தும் வந்து எங்களுக்காக தற்காப்பு கலை பயிற்சிகள் வந்து செய்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தற்காப்பு கலையை பொறுத்த மட்டும் தற்காப்பு கலை என்றது வந்து ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய ஒன்று தான். அதையும் தாண்டி பெண்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து பெண் பிள்ளைகள் எல்லாமே தற்காப்பு கலை பயின்று வைக்கிறது வந்து ரொம்பவுமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் வந்து தற்காப்பு கலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த தற்காப்பு பயிற்சிகளை வந்து உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது தற்காப்பு பயிற்சி வந்து காத்தா பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் 2 வகைகள் இருக்குது. காத்தா மற்றும் குமித்தே அப்படிங்கிற 2 பிரிவுகள் வந்து தற்காப்பு பயிற்சியில் வந்து காணப்படுறதா சொல்கிறாங்க. அதில் வந்து முதலாவது காத்தா பயிற்சிகள் வந்து இப்பொழுது எங்களுக்காக செய்து காட்டுறதுக்காக மாணவர்களும் ஆசிரியரும் தயாராக இருக்கிறாங்க. அப்பலோ சர்வதேச பாடசாலை மாணவர்கள் கந்தான ஸ்ரீதரன் கவின் ஆதேஷ், இந்துசர நிஷாத் சில்வா, ஷெனால் யக்கந்தவல, எசர மெட்சுக்கு, ஆசிரியர் சார்ல்ஸ் அவர்களோட இந்த பயிற்சியை வந்து உங்களுக்காக செய்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. Stay up. Box up. Kai Kop. Show many. Red. Sensei. Red. Otegani. Red. Wait. Up. Yoi. H. Ni. Sa. Shi. Go. Run. Idam bare. H. Ni. Sa. Shi. Go. Run. Are you okay? H. Ni. Sa. Shi. Go. Run. You okay?
ஒரு கராத்தே பயிற்சி வகுப்பில் வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் ஒரு ஆசிரியரால் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சிகள் மூலமாக எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருந்தார் ஆசிரியர் சார்ல்ஸ் அவர்கள். அந்த வகையில் வந்து ஒரு சிறுவர்களுக்கு வந்து சிறு வயதிலேயே இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளை வந்து பயிற்றுவிக்கிறது, அந்த வகுப்புகளில் கொண்டு போய் சேர்த்து விடுறது வந்து சிறு வயதில் இருந்தே அந்த கலைகள் வந்து ஒரு ஊடுருவக்கூடியதாக இருக்கும். அந்த கலைகளில் வந்து நல்ல ஒரு தேர்ச்சி வந்து ஒரு சாதாரண இளம் வயதுக்கு வரும்போது தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக அந்த சிறுவனால் வந்து மாற முடியும். பொதுவாகவே இந்த கராத்தே பயிற்சி எல்லாமே வந்து ஆண் பிள்ளைகளை மட்டும் கொண்டு போய் சேர்த்து விடுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக வந்து தற்காப்பு கலை என்றது வந்து ஆண்களை சார்ந்தது வந்தது இல்லை, உண்மையாகவே பெண்களுக்கும் கண்டிப்பாக வந்து தற்காப்பு கலை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆகவே உங்களுடைய சிறுவர்களையும் நீங்கள் வந்து தற்காப்பு கலைகளை வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இன்றைய சிறுவர் தினத்தில் நாங்களும் ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். சரி, இங்கே நடந்த பயிற்சிகளை பற்றி இவங்ககிட்ட கேட்போம். இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பயிற்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ செய்து காட்டின பயிற்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் ஆர்வம் இருக்கா? இதை படித்து கொள்ளணும் அப்படி ஏதாவது? இல்லை. இப்போ இந்த பயிற்சிகள் வந்து இவங்க செய்து காட்டும் பொழுது கூட உங்களுக்கு தோணலையா நாங்களும் படிக்கணும் அப்படி ஏதாவது? ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் அது பற்றின அறிவு வந்து இன்னும் இல்லை, அப்படி தானே? சரி, ஓகே. இப்போ நாங்களும் வந்து பெண் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வந்து தற்காப்பு கலை பற்றிய ஒரு அறிவுறுத்தலை வழங்குறது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே காத்தா அப்படிங்கிறது வந்து தான் இவங்க இவ்வளோ நேரம் செய்திருந்த பயிற்சியாக இருக்குது. தொடர்ந்து வந்து குமித்தே அப்படிங்கிற பயிற்சி வந்து செய்து காட்டுறதுக்கு ஆசிரியரும் மாணவர்களும் தயாராக இருக்கிறாங்க. தொடர்ந்தும் அந்த குமித்தே பயிற்சிகளை பார்க்கலாம். So 마주 주단 수비 유갑 수수기 때 하지만 아갑 조단 길이 뻔 아갑 몇 가지 맞지? 야! 아가 조단 길이 뻔 수수기 아시면 야만 아홉 조단 길이 살 아가 몇 가지 Skip. Right. Up. சரி, அந்த தற்காப்பு கலைகள் சம்பந்தமான குமித்தே பயிற்சிகளை வந்து இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து பார்த்துருப்பீங்க. பாதுகாப்பு கவசங்கள் போட்டு முறையாக வந்து அதை செய்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளில் வந்து சேர்த்து விடுறதன் மூலமாக நிச்சயமாக வந்து அவங்க அந்த துறையில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்களும் இந்த சிறுவர் தினத்தில் ஒரு அறிவுறுத்தலை வந்து பெற்றோர்களுக்கு வழங்குறதுல வந்து சந்தோஷப்படுறேன். சரி, ஓகே. தொடர்ந்தும் வந்து ஒரு பாடல் வந்து எங்களுடைய சிறார்களுக்காக காத்துட்ருக்கு. மை டியர் பூதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து எங்களுடைய சிறுவர்களுக்கு விருந்தளிக்கிற வகையில் அந்த பாடல் வந்து காத்துட்ருக்கு. பாடலை பார்த்துட்டு வாங்க.
அழகியதொரு பாடலை தொடர்ந்து சிறுவர் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு நுழைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இவ்வளவு நேரமாக எங்களுடைய சின்னஞ்சிறு மழலைகளோடு கலந்துரையாடி இருந்தோம். அவர்களுடைய திறமைகளை அப்படியே நாங்கள் வந்து பார்த்திருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் தாண்டி அந்த திறமைகளுக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசிரியர்கள் தான். இன்றைய சிறுவர் தினத்தில் வந்து ஆசிரியர்களை ஞாபகப்படுத்துறது வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு எங்களோட 5 ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்களை அறிமுகப்படுத்திட்டு அவங்களோட பேசலாம். வணக்கம் மிஸ், உங்களுடைய பெயர்? வணக்கம், நான் திருமதி சஞ்சயன் துஷந்தினி, கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி. நான் திருமதி நந்தகுமார் வசந்தா, முகத்வாரம் இந்து கல்லூரி. நான் மயிலேந்திரன் உஷா பாரதி, கொழும்பு கல்வி காரியாலயத்தில் கவுன்சிலிங் மற்றும் கரியர் கைடன்ஸ் வளவாளராக சேவையாற்றுகிறேன். நான் திருமதி அம்பிகா கந்தசாமி, நான் கொழும்பு ஓலிரோசரி தமிழ் வித்தியாலயத்தில் கவுன்சிலிங் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். வணக்கம், நான் கராத்தே மாஸ்டர் லைசியம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்போலோ கந்தான ஸ்கூலில் கராட்டே ஆசிரியர் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் மிஸ், நீங்கள் வந்து என்ன பாடம் வந்து மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கிறீங்க? எனது சேவையானது 35 வருடமாக தொடர்கின்றது. நான் ஆரம்பத்தில் மத்திய மாகாணத்தில் நூரெலியா கல்வி வலயத்தில் இருந்தேன். அங்கே ஆரம்ப கல்வி ஆசிரியராக நான் தொடர்ந்து சேவையாற்றினேன். சிறார்களோடு இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நிகழ்வுகளை என்னால் மறக்க முடியாது. தொடர்ந்து நான் கொழும்பு முகத்வார இந்து கல்லூரிக்கு மாற்றலாகி வந்து கடந்த 5 மாதங்களாக நான் கவுன்சிலிங் ஆசிரியராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். சரி, உங்களுடைய இந்த 35 வருட ஆசிரியர் சேவையில் வந்து உங்களுடைய அனுபவம் எப்படியாக இருந்தது? நீங்கள் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு டீச்சராக இருக்கும் பொழுது எப்படி அந்த அனுபவம், அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்? பிரைமரியை பொறுத்தவரை சிறார்களோடு இருக்கிற போது எங்களோட கவலைகள் எல்லாம் மறந்துடும். மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். வேறு சிந்தனைகள் எதுவுமே வராது. சின்ன பிள்ளையாகவே நான் மாறிவிடுவேன். கண்டிப்பாக எந்த நேரம் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன். அந்த பிள்ளைகளும் அதற்கேற்றவாறு செயற்படுவாங்க. நிச்சயமாக. இப்போ இந்த நவீன கால சிறுவர்கள், எங்களுடைய இப்போ சிறுவர்கள் வந்து இப்படி காலம் போக போக அப்படியே மாறிட்டே வராங்க. நீங்கள் அவங்களோட என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க? அப்படி என்னென்னா, அவங்களுக்கு பாடசாலையில் கற்ற கல்வியை விட வெளியில் ஓடுறது ரொம்பவும் பெற்றோர்களோட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி கல்வியான போட்டியாக இருக்கலாம். அதனால் அவங்க போட்டியோடு தொடர்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னா மேலதிகமாக கல்வி கற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு முகம் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அவங்க என்ன செய்கிறாங்க, அதனால் பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்க, தங்களோட பிள்ளைகளை எப்படியாவது அந்த நிலைக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது சிறுவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் வந்து இந்த குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து சிறுவர்கள் விளையாட்டு உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த உலகத்தை விட்டு அவங்க வெளியில் போகிற நேரம் அவங்க மனநல ரீதியாக மிகவும் கவலைப்படக்கூடியதாக எனக்கு தெரிகிறது. இப்போ இவ்வாறான இந்த சிறுவர்கள் வந்து அவங்களோட உணர்வுகளை காட்டுறதா இருக்கட்டும், அல்லது அவங்களோட மனவெளிச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான தீர்வுகளை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? அதாவது இப்போ மாணவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் கூடுதலாக இருக்குது. கோபப்படுறது, தங்களோட சொந்த வேலைகளை தாங்கள் செய்கிறதில்ல, எல்லாமே பெற்றோர்கள் செய்யணும், இல்லாட்டி வேறு யாராவது செய்யணுன்ற எதிர்பார்க்குறாங்க. அந்த குறிப்பிட்ட வயது வந்த பிற்பாடு பாடசாலை கல்வியை தொடங்குகிற நேரம் அவங்க வந்து சுயமாக தங்களோட செயற்பாடுகளை மேற்கொள்ளணும்னு எதிர்பார்க்குறேன். சுயமாக தன்னோட வேலைகளையும் சிறிய வயதிலிருந்தே பழகும் போது அவங்க எதிர்காலத்தில் அவங்க சிறப்பாக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு தோல்வியை தழுவிய மாணவனாக இருக்கிற ஒரு மாணவனை வந்து எவ்வாறு கையாளுறீங்க? அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை எவ்வாறானதாக இருக்கிறது? அநேகமாக தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு பிள்ளைகளுக்கு குறைவு. அவங்க வந்து அந்த நேரத்தில் மனசோர்வாகவும் பின்தங்கிய நிலையிலும் யாராவது ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற நிலையில் தான் இருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு அவங்க ஒரு சிறிய ஒரு விடயத்தை செய்தாலும் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது, ஸ்டார் வழங்குறது, எல்லோரும் முன்னுக்கும் அவங்கள கௌரவிக்கிறது, அந்த மாதிரி செயற்பாடுகளை செய்கிற நேரம் அவங்க புத்துணர்ச்சி விடுவாங்க. அவங்க ஒரு சிறிய செயலை செய்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அவங்களுக்கு பாராட்டை தெரிவிக்கிற நேரம் அவங்க புத்துணர்ச்சி பெறுறாங்க. ஒரு ஆசிரியராக ஒரு பிள்ளையோ, ஒரு மாணவனையோ, ஒரு மாணவியையோ பெற்றோர்கள் வந்து எவ்வாறு கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்ப கல்வியை பொறுத்தவரை என்ன வர
பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து தான் செயற்படணும். ஒரு கை தட்டினா ஓசை வராத மாதிரி 2 கைகளும் சேர்ந்து தட்டும் போது அவங்களோட வெளிப்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா விடயங்களையும் மாணவர்களாக அந்த பாடசாலையில் சொல்லிக் கொடுக்குற நேரம் அவங்களால கிரகித்து கொள்ள முடியாது. அப்போ வீட்டில் போனோன்னே பெற்றோர்கள் அவங்க கொஞ்சம் பேசணும், அவங்களோட என்ன இன்னைக்கு நடந்துச்சு, இன்றைக்கி என்ன சொன்னாங்க, கதை சொன்னாங்களா, அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு செயல்பாடுகின்ற போகிற நேரம் அவங்க ஒரு பூர்ணமான ஒரு கல்வியை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நிறைய நல்ல தகவல்களை வந்து எங்களோட பகிர்ந்துருந்தீங்க மிஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் மிஸ், நீங்கள் என்ன பாடங்கள் வந்து மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கிறீங்க? நான் 20 வருட சேவை தற்பொழுது பூர்த்தியாகியிருக்கு. ஏ லெவல் தமிழ் பாடம் என்றபடினால தாய்மொழி தமிழ் தின போட்டி, கூடுதலாக மாணவர்கள பேச்சு திறன், வாசிப்பு திறன், எழுத்து திறன், அத்தனை திறன்களும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த அடிப்படையில் அனைத்து திறன்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. நீங்கள் உங்களுடைய இவ்வளவு வருட கால அனுபவத்தில் வந்து இப்போ உள்ள மாணவர்கள் வந்து இப்போ இருக்குந்தானே, முன்ன காலத்தில் மாணவர்கள் வந்து மொழிக்கு கொடுத்த ஆர்வம் வந்து இப்போ உள்ள மாணவர்களும் மொழிக்கு கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக. மொழி என்றது எப்போவுமே அழிக்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த கூடுதலாக மொழி என்றதையும் தாண்டி அவர்கள் பல்தரப்பட்ட திறமைகளையும் தங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளத்தான் இன்றைய மாணவர்கள் ஆசை கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த மொழித்திறனுக்காக நிறைய பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதுக்காக ஒரு ஊக்கமாக நான் இருந்து கொள்கிறேன், அவ்வளோதான் சொல்லலாம். சரி, சரி. கண்களுக்கு விருந்தளிக்கிற வகையில் ஒரு நடனத்தை பார்த்ததில் எங்களுக்குமே ரொம்பவும் சந்தோஷம். நேயர்களையும் இதை நடனம் அப்படியே கட்டி போட்டு கண்களுக்கு விருந்தளித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. மீண்டும் ஒரு முறை அந்த மாணவிகளின் பெயர்களை வந்து ஞாபகப்படுத்தி விடலாம்னு நினைக்கிறேன். புனித அந்தோனியார் தமிழ் மகா வித்தியாலயத்தின் மாணவிகள் தினேந்திரன் மிருணாலினி, தினேந்திரன் விருஷாலினி, ஸ்ரீகந்தராஜா, டிஸ்னி மோக்ஷிதா, நெறியாழ்கை ஆசிரியர் கே யசோதா அவர்களுக்கு இவ்வேளையில் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் சிறப்பு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். அருமையான ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சிறுவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்னும் 4 சிறப்பு அதிதிகள் எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்கள அறிமுகப்படுத்திடலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த பாடசாலையில் கல்வி கற்றுருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தாங்க. என் பேர் இம்ருதா சிவா. நான் வந்து கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கற்கின்றேன். கலாசுரபி நடன பள்ளியால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். சரி, ஓகே. நீங்கள்? என் பேர் கிருத்திகா. நான் முகத்வாரம் இந்து கல்லூரியில் கல்வி கற்கிறேன். நான் தரம் 6ல் கல்வி கற்கின்றேன். என் பெயர் சிவநாதன் தனுஷிகா. நான் கலைமகள் தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி கற்கிறேன். எனது பெயர் முகமது பசீர் முகமது ஆத்திக். நான் அம்சா காலேஜ் பாடசாலையில் கல்வி கற்கின்றேன், தரம் 10. நீங்கள் எல்லாருமே நடனத்தை ஒரு துறையாக வந்து பயின்றுட்டு போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ காலமாக நீங்கள் நடன பயிற்சியில் ஈடுபட்டுருக்கீங்க? நான் வந்து தரம் 1லேருந்து நடனம் நான் வந்து கற்றுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அதுதான் இந்த எய்மாக இருக்குது. இப்போ உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னவா இருக்குது? ஒரு நடன ஆசிரியராக வரணும்னு தான் எனக்கு. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு நடன ஆசிரியராக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதுக்காக என்னென்ன முயற்சிகளை வந்து நீங்கள் இப்போ இருந்தே கையாண்டுட்டு போகிறீங்க? நான் இப்போ உயர்தரத்தில் நடனத்தை தான் நான் சூஸ் பண்ணி படிச்சிட்ருக்கேன். ரொம்ப காலமாக இது விடாமுயற்சியோடு படிச்சிட்ருக்கேன். சரி, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன மாதிரி, உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னது? எனது எதிர்காலம் லட்சியம் வந்து ஒரு கணித ஆசிரியராக வர்றது தான். இப்போ நீங்கள் வந்து நடனம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படியா? எவ்வளோ காலமாக நடனம் பயில்றீங்க? நான் வந்து தரம் 4லேருந்து கல்வி பயிடுறேன் நடனம். சரி, ஓகே. உங்களுக்கு கணிதம் பிடிக்கிறதுக்கு என்ன ரீசன்? நிறைய பேருக்கு வந்து கேட்டால் கணிதம் பிடிக்காதுன்னு தானே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கணிதம் பிடிக்கும்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ரீசன்? எனக்கு வந்து கணித செய்கைகளை செய்ய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு
அந்த படம் மிகவும் விருப்பம். சரி, ஓகே. அப்போ நீங்கள் கணிதத்தில் நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க அப்படியா? சரி, ஓகே. உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து தரம் 1லிருந்தே இந்த நடனத்தை வந்து பயின்று கொண்டு இருக்கிறேன். நான் வந்து எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸையும் தவற விடாமல் அதை நான் பயன்படுத்தி கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் என் எதிர்கால லட்சியம் அப்படின்னு பார்த்தா நான் ஒரு நல்ல ஒரு நடன ஆசிரியராக நான் வர வேண்டும். அதுதான் என் எதிர்கால லட்சியம். சரி, இப்போ உங்களுடைய இலக்கு வந்து நீங்கள் ஒரு நடன ஆசிரியராக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இதுக்கு வந்து உங்களுடைய பெற்றோர் வந்து எவ்வாறான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க? எனக்கு எந்த விதமான வாய்ப்புகள் கிடைக்க பெற்று வந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது என்ற பெற்றோர்கள் தான். எந்த விதத்திலையும் சரி எனக்கு ஒரு தடையாக அவங்க இருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் என்னை கலந்து கொள்ள சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து கல்வியோட இந்த நடனத்தை கொண்டு போகிறதுங்கிறது வந்து 2 துறைகளை கொண்டு போகிற மாதிரி தான். அப்போ நீங்கள் என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்குறீங்க? இது 2ஐயும் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறீங்க? எனக்கு முதல்ல முக்கியம் கல்வி தான், அதுக்கடுத்தது தான் நடனம். நான் வந்து முக்கியமாக இந்த கல்வியை எடுத்து அதை நடத்தி கொண்டு போயிட்டு தான் அதுக்கடுத்ததாகத்தான் வந்து என் நடனத்துறையை வந்து நான் பார்த்து கொண்டு நான் போகிறேன். இப்போ நடன வகுப்புகள்லாம் நீங்கள் வந்து கலந்து கொள்கிறீங்க அப்படியா? ஆமாம். வாரத்திற்கு எத்தனை நாள் வந்து நீங்கள் நடனத்துக்காக ஒதுக்குறீங்க? எல்லா நாளுமே கொஞ்ச நேரம் படிப்புக்கும் எடுத்துட்டு அதே சமயத்தில் நடனத்தையும் நான் வந்து பின்பற்றி தான் போகிறேன். சரி, இப்போ நீங்கள் வந்து வகுப்புகள் எல்லாம் தாண்டி வீட்டில் வந்து பயிற்சிகள் எடுப்பீங்களா? ஆமாம், கட்டாயம். அது பயிற்சிகள் நான் எடுத்துக்கொண்டே தான் இருப்பேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு நடன ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ இருந்தே நான் இதை வந்து சரியாக செய்துட்டு போகணும் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நீங்கள் அப்படி ஏதாவது தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு வரீங்களா? ஒரு பர்ஃபெக்ஷனோடு எல்லாம் செஞ்சுட்டு போகணுங்கிறது தான் என்னோட இதாகவே இருக்குது. ஆசிரியர் என்று சொன்னாலே அதுக்கு ஒரு தனித்துவமான விடயங்கள் தேவை. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செஞ்சுட்டு போகணும். அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக நான் டீச்சர்ஸ்மார்களே நான் வச்சுருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்பெஷலான திறமை இருக்குது? நான் வந்து நல்லா பாடுவேன். எனக்கு பாடுறேன்னா ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ பாடுறேன்னா ரொம்ப பிடிக்கும் தானே. இப்போ நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் போகிறீங்களா, இல்லாட்டி இயற்கையாகவே உங்களுக்கு அந்த திறமை வந்துருக்கா? கிளாஸஸ் எல்லாம் போகிறதில்ல, இந்த இயற்கையாகவே எனக்கு இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் என்ன சரி ஈவெண்ட் வந்து என்னை பாட வைப்பாங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோருடைய சப்போர்ட் எப்படி இருக்குது? என்னோடய அம்மாவும் இதுக்கு உதவுறாங்க. பாடசாலையில் ஆசிரியர்களும் என்னை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து எங்களுக்கும் உங்களுடைய பாடல் ஒன்று கேட்குறதுக்கு ரொம்பவுமே ஆசையாக இருக்குது. ஒரு பாடலை பார்க்கலாம். எங்களுக்காக ஒரு பாடலை வந்து வழங்க இருக்கிறார்கள் அம்சா காலேஜ் மாணவர்கள் முகமது சம்சுதீன் அகமது அவர்கள், முகமது நஸ்மி, முகமது ஜஃப்ரி, முகமது காசிம் மிஷ்பா, முகமது தாஹிர் அப்துல்லா, MBM ஆத்திக், M ரில்ஹா, M நசீம் அவர்களுடைய நடனத்தையும் அதோடு சேர்ந்து அந்த பாடலையும் பார்த்துவிட்டு வரலாம். அவையில் வீற்றுள்ள சபையோர்களே, அன்பான மாணவ தோழர்களே, பிஸ்மியுடன் நாம் ஆரம்பித்து பாங்கான சலாத்தை சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே. முஹர்ரம் புண்ணிய சுமந்த கண்ணிய மாதம் வருக வருகவே. 12 மாதத்தில் முன்னுள்ள மாதம் முஹர்ரம் மாதம் வருகவே, முஹர்ரம் மாதம் வருகவே. வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே, வருக வருக வருகவே. கொடியவன் பிரானின் கொடுமைகள் அங்க
நபி மூசாவின் நல்வழி காக்க அருட்கொடைகளை அளித்தானே அல்லாஹ் அருட்பல புரிந்தானே அல்லாஹ் அருட்பல புரிந்தானே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே அநீதி பெருகிட ஆவல் கொண்ட ஃபிரௌன் மூசாவை அழித்திட எங்க மார்க்கம் காத்திட்ட மூசா கோல் கொண்டு கடல் விளக்க அரும் வாய்ப்பு அல்லாஹ் பெரியவன் ஃபிரௌனையும் கடல் கொள்ள செய்தானே இத்தனை நிகழ்ந்து முத்தம மாதத்தில் முஹர்ரம் மாதத்தில் நடந்ததே முஹர்ரம் மாதத்தில் நடந்ததே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே முஹர்ரம் புண்ணிய சுமந்த கண்ணிய மாதம் வருக வருகவே 12 மாதத்தில் முன்னுள்ள மாதம் முஹர்ரம் மாதம் வருகவே முஹர்ரம் மாதம் வருகவே ஆலியினால் தம் பெரும் மீன தன் வயிற்றுக்கு கொடிய கருமையின் நெல்லுக்கும் கலங்கிட்ட யூனுசை தன் கட்டளை கொண்டு அல்லாஹ் காத்திட உன்னத முஹர்ரம் மாதத்தில் அல்லவா முஹர்ரம் மாதத்தில் அல்லவா வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே மரியமின் குமாரன் பாண்பு மிகுந்த நபி ஈசாவை காத்த வல்லோனே உயர்த்திட்டதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லவா நடந்ததே மாதத்தில் அல்லவா நடந்ததே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருக வருகவே முஹர்ரம் புண்ணிய சுமந்த கண்ணிய மாதம் வருக வருகவே 12 மாதத்தில் முன்னுள்ள மாதம் முஹர்ரம் மாதம் வருகவே முஹர்ரம் மாதம் வருகவே சத்திய தூதர் நபி முஹம்மத் பகண்டிட்ட நாளாகும் ஆஷுரா தாஷுரா உள்ளதும் முஹர்ரம் மாதத்தில் அல்லவா முஹர்ரம் மாதத்தில் அல்லவா முஹர்ரம் மாதத்தில் அல்லவா சென்றண்டு செய்திட்ட பாவங்கள் அழிந்திட அல்லாஹ் தந்த பாக்கிய நோன்பு முஹர்ரம் மாதத்தில் அல்லவா முஹர்ரம் மாதத்தில் அல்லவா முஹர்ரம் மாதத்தில் அல்லவா வருக வருக வருகவே வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருகவே சத்திய மார்க்கத்தின் சாந்தங்காத்திட யுத்தம் வேண்டாம் என்று அருளாளன் சொல்லிட்ட முஹர்ரம் மாதத்திலே முஹர்ரம் மாதத்திலே சத்தியங்காத்திட உத்தம மார்க்கத்தின் உன்னத மாதம் என்று எத்தனை நிகழ்ந்தும் நிறையல் சான்றுக்கு சாட்சி அளிப்பது நீ அல்லவா சாட்சி அளிப்பது நீ அல்லவா வருக வருக வருகவே வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருகவே அருளும் அன்பும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுமந்து நீ வருகவே வருக வருக வருகவே வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருகவே வருக வருக வருகவே வருக வருகவே சரி, நிச்சயமாக பாடல் அப்படின்னு சொன்னாலே செவிகளுக்கு விருந்தளிக்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். இந்த ரபானுடைய கூடிய ஒரு நடனம் பாடல் எல்லாமே இணைந்ததாக இருந்தது. நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. நிச்சயமாக வந்து எல்லாருமே ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. வந்து இந்த உங்களுடைய இந்த நடனம் பயிற்சிகள் அதை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? எங்களுக்கு வந்து முதல் எங்களோட ஸ்கூலில் கஃபூர் சார் இருந்தார். அவர் தான் எங்களுக்கு வந்து பாட்டுக்கு பயிற்சியெல்லாம் எடுப்பார். இப்போ அவர் போனோடனே இப்போ எங்களுக்கு டீச்சர்ஸ் தான் இந்த பயிற்சி நடனம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரியான செயற்பாடுகள் நீங்கள் எதுவும் விழா காலங்களுக்கு மட்டும் பயில்வீங்களா, இல்லைன்னா தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு தான் வரீங்களா? விழா காலங்களில் ஸ்கூலில் என்ன சரி ப்ரோக்ராம் வந்தால் அதுக்கு கொஞ்ச நாள் முந்தையே நாங்கள் அதுக்கு பெற்றிசெல்லாம் எடுத்தோம். இந்த பாடல்கள் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் எழுதுறதா இல்லைன்னா? இது வந்து இதுக்கு முந்தைய எங்களோட கஃபூர் சார் அவர் தான் எழுதி தந்தார். இப்போ
ஆசிரியர்களும் நாங்களே டியூனெல்லாம் போட்டு பாட்டு உருவாக்கி. அப்போ ஒரு கூட்டு முயற்சியினால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த பாடல்களுக்கு இசையமைக்கிறதும் நீங்களே செய்வீங்களா? அப்போ திறமை வாய்ந்தவங்க தான் கண்டிப்பாக. உங்களுடைய திறமைகளுக்கு வந்து நாங்கள் தலை வணங்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நடனம் வந்து எந்த மாதிரியான நடனங்கள், எல்லா வகையான நடனங்களும் ஆடுவீங்களா? பரதம் தான் நல்லா ஆடுவேன், மற்றபடி மற்றதெல்லாம் ஓரளவு ஆடுவேன். உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச நடனம் வந்து பரதம்? பரதம் தான். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி? எனக்கும் பரதம், கும்மி அந்த மாதிரி நடனங்கள் எல்லாம் எனக்கும் பிடிக்கும். அப்போ நீங்கள் வந்து எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்கீங்களா? கும்மி அதுகள் எல்லாம் எங்கே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸில், கோயில்கள் ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி இடங்கள் எல்லாம். அப்போ நீங்கள் வந்து இன்னும் வந்து இந்த மாதிரியான நிறைய நடனங்கள் வந்து இன்னும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். சரி, ஓகே. அடுத்ததாக வந்து ஒரு யோகா பர்ஃபார்மன்ஸ் வந்து காத்துட்ருக்கு, சிறுவர்களுடைய யோகா பர்ஃபார்மன்ஸ். ரிதமிக் யோகா அகாடமி வத்தல மாணவர்கள் இங்கே எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். ஸ்ரீதரன், கவின் ஆதேஷ், சந்திரகுமார் திவேஷ், பிரபாகர் ஜைனேத்தன், இளஞ்செழியன் லனேஷ்கர், சிவபாலன் திவாஷ், நெறியாழ்கை மயிலேந்திரன் டோனிஷா அவர்கள். வாருங்கள், அந்த யோகா பயிற்சியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம்.
சரி, அந்த சின்னஞ்சிறார்களின் யோகா முறைகளை வந்து பார்த்ததில் ரொம்பவுமே மகிழ்ச்சி. அதையும் தாண்டி எல்லோருமே பிரமிக்கத்தக்க வகையில் தான் அவங்களோட அந்த முறைகள் காணப்பட்டது. ரொம்பவுமே பயிற்சி எடுத்திருக்கணும் இதுக்கெல்லாம். கண்டிப்பாக அந்த சிறார்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்தே ஆகணும். யோகா அப்படிங்கிறது வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையில் நாங்கள் கையாள வேண்டிய ஒரு பழக்க வழக்கமாக இருக்கிறது. ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அது வந்து இந்த மாதிரியான சிறு வயதில் இருந்து வந்து பழகிக்கொள்கிறது, பயிற்சிகள் எடுக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்குமே ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக ஆசிரியர் அவர்கள், நெறியாழ்கை செய்த ஆசிரியர் அவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த வேளையில் கண்டிப்பாக நன்றிகளை தெரிவித்து தான் ஆகணும். ஆசிரியர் மயிலேந்திரன் டோனிஷா அவர்களுக்கு நாங்கள் இவ்வேளையில் நன்றியையும் பாராட்டுக்களையுமே தெரிவித்துக்கொள்கிறோம். அந்த வகையில் யோகா பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து நிகழ்ச்சியில் சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான பாடல் வருது. பாடலை பார்த்துட்டு வாங்க. அழகிய பாடலை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் நேத்ராவின் சிறுவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்றைக்கு சிறுவர் தினம் மழலைகளின் நாளாக காணப்படுது. இன்றைக்கி நாங்கள் மழலைகளை வந்து கொண்டாடுறது எங்களுடைய முக்கிய நாளாக இன்றைக்கு கருதப்படுது. அந்த வகையில் இன்றைக்கி எங்களோட ரொம்பவுமே ஸ்பெஷலான 4 கெஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க அவங்களோட பேச போகிறாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். உங்களோட பேர் என்னதும்மா? ஷாஷா. ஷாஷாக்கு எத்தனை வயசு? 5 வயசு. ஷாஷா ஸ்கூல் போகிறீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? குட் ஷெபர்ட். ஓகே, உங்களோட பேர் என்னது? கிருத்தானியா. வந்து எத்தனை வயசு கிருத்தானியாவுக்கு? 5 வயசு. கிருத்தானியா எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நர்சரி போகிறீங்க. உங்களுக்கு என்ன வயசுமா? 8 வயசு. உங்களுடைய பேர்? துவாரகா. உங்களுடைய பேர்? லக்ஷிகா தில்ருக்ஷி. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 10ஆம் ஆண்டு படிக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக பாடல் பாடி காட்ட போகிறீங்க, அப்படி தானே? நீங்கள் என்ன செய்து காட்ட போகிறீங்க? எங்களுக்கு பாட போகிறீங்களா? சரி, பாடி காட்டு. பாடுங்க. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது களவில் ஈவது விளக்கில் உதயது விளம்பில் ஊக்கமது கைவிடல் எந்நிலை திகழில் ஏற்பது நிகழ்ச்சி ஐயம் இட்டுன் ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளியிலே அவ்வியம் பேசில் அகம் சுருக்கில். சரி, உங்களுக்கு இந்த ஆத்திச்சூடி யார் சொல்லி தந்தது? அம்மா. சரி, ஓகே. சரி கிருத்தன்யா, எங்களுக்காக பாடல் ஒன்று பாடி காட்டுறீங்களா? பாடு. கொக்கு பார் கரையிலே எதுக்கு இருக்கு கரையிலே மீனுக்கு அது புரியலே மிக்குமான் தெரியலே. வேற பாடுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? இந்த பாடல் யார் சொல்லி தந்தது? அம்மா. சரி, உங்களுக்கு வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? வேற தாத்தாவும் அம்மாவும் அப்பாவும் அண்ணாவும் நானும். அண்ணோட பேர் என்னது? ஜெனிதன். சரி, ஓகே. சரி, நீங்கள் எங்களுக்காக ஒரு பாடல் பாடி காட்டுறீங்களா? சின்னஞ்சிறிய சிறுவர் நாம் சிரித்து குலங்கும் பூக்கள் நாம் நாளை உலகம் மலரவே மலர்ந்து சிரிக்கும் மலர்கள் நாம் தினமும் கல்வி கற்கவே பள்ளிக்கூடம் செல்கிறோம் கல்வி கற்கும் சாலையில் கலைகள் பலவும் கற்கிறோம் நாளை உலகம் மலரவே மலரவே நமது கையில் தவிழுமே வீறு கொண்டு எழுந்து நாம் புதிய உலகை செய்திடுவோம். ரொம்ப அழகான பாடல். உங்களுக்கு இந்த பாடலை யார் சொல்லி தந்தது? அக்காட பேர் என்னது? சதுஷா. சரி, ஓகே. சரி, நீங்கள் எங்களுக்காக ஒரு பாடல் பாடி காட்டுறீங்களா? நிற்பதுவே நடப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ
அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. வானகமே இளவெயிலே மலச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ. வெறும் காட்சி பிழைதானோ காணலி நீரோ. வெறும் காட்சி பிழைதானோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைத்தலிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ. காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போமென்றோ. நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ. கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. அற்பமாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனம் தானோ. பல தோற்ற மயக்கங்களோ. சரி, ரொம்பவுமே அருமையான பாடல். உங்களுடைய இசை திறமை வந்து எங்களை அப்படியே மெய்சிலிருக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து சிறு வயதுலேருந்தே பாடல் பாடுவீங்க அப்படியா? கிரேட் 6லேருந்து மியூசிக் பாடம் எடுத்ததுலேருந்து பாடுறீங்க அப்படியா? நீங்கள் வந்து ஸ்பெஷலாக மியூசிக்குன்னு ஏதாவது கிளாஸஸ் போகிறீங்களா என்ன மாதிரி? இல்லை, ஸ்கூல்லே தான். ஸ்கூலில் படிக்கிறது மட்டும்தான். சரி, அப்போ ஸ்கூலில் காம்படிஷன்ஸ் எல்லாம் போவீங்களா மியூசிக் காம்படிஷன்ஸுக்கு? ஓ, போயிருக்கேன். உங்களுடைய சங்கீதத்துறையில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு வந்து கிளாஸஸே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக பின்னால் வந்து மியூசிக் டீச்சர் இருக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது. மியூசிக் டீச்சரோட பேரை சொல்லலாமே. மியூசிக் டீச்சரோட பேர் வந்து சசீந்திரன் சத்யோஜாதன். அவங்க தான் எனக்கு இசை கற்றுக் கொடுத்த ஆசிரியர். சரி, இப்போ நீங்கள் என்னென்ன காம்படிஷன்ஸ் போயிருக்கீங்க, என்னென்ன பிளேசஸ் வாங்கியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கேன். அதில் பிளேசஸ்னு இல்லை, போயிட்டு படிச்சிருக்கேன், பாடியிருக்கீங்க. சரி, இப்போ நீங்கள் இப்படி பாடல் வீட்டிலலாம் பாடி காட்டுவீங்களா? அம்மா அப்பாக்கெல்லாம் பாடி காட்டுவீங்க? சில வேளை ப்ராக்டிஸ் பண்ணால் படித்து காட்டுவேன். இப்போ அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுடைய இந்த பாடும் திறமையை? பாடி காட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. டீச்சரும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்தும் வந்து சங்கீதத்துறையில் வந்து முன்னேறணும்னு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். சரியா? தேங்க்யூ. சரி, நாங்கள் வந்து அருமையான 4 திறமைகளை வந்து பார்த்துருந்தோம். அடுத்ததாக வந்து எங்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் ஒரு நடனம் வந்து காத்துட்ருக்கு. கலாசுரபி நடனப்பள்ளி மாணவிகள் எங்களுக்காக காத்துட்ருக்குறாங்க. சிவா இம்ருதா, சிவா யோகிதா, ஸ்வேதா பஸ்தியம் பிள்ளை, ஸ்ரீஷா பஸ்தியம் பிள்ளை. நெறியாழ்கை நாட்டிய கலாவித்தகர் திருமதி ஷகீதா ஜினோரஞ்சன். வாருங்கள், அந்த நடனத்தை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம்.
ரொம்பவுமே அருமையான ஒரு நடனம், கும்மி நடனம் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே இந்த கலைகள் வந்து எவ்வளவு தூரம் முக்கியம் என்றது வந்து இந்த மாதிரியான நடனங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கும்மி போன்ற கலைகள் வந்து இன்னுமே வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரியான நடனங்கள் வந்து உதாரணமாக இருந்திருக்கு. அந்த வகையில் நாட்டிய கலாவித்தகர் திருமதி ஷகிதா ஜினோரஞ்சன் அவர்களுடைய நெறியாழ்கையின் கீழ் வந்து இந்த நடனம் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. நீங்களும் இந்த நடனத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்காக இருக்குது. சரி, தொடர்ந்தும் வந்து எங்களுக்காக தற்காப்பு கலை பயிற்சிகள் வந்து செய்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தற்காப்பு கலையை பொறுத்த மட்டும் தற்காப்பு கலை என்றது வந்து ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய ஒன்று தான். அதையும் தாண்டி பெண்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து பெண் பிள்ளைகள் எல்லாமே தற்காப்பு கலை பயின்று வைக்கிறது வந்து ரொம்பவுமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் வந்து தற்காப்பு கலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த தற்காப்பு பயிற்சிகளை வந்து உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது தற்காப்பு பயிற்சி வந்து காத்தா பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதில் 2 வகைகள் இருக்குது. காத்தா மற்றும் குமித்தே அப்படிங்கிற 2 பிரிவுகள் வந்து தற்காப்பு பயிற்சியில் வந்து காணப்படுறதா சொல்கிறாங்க. அதில் வந்து முதலாவது காத்தா பயிற்சிகள் வந்து இப்பொழுது எங்களுக்காக செய்து காட்டுறதுக்காக மாணவர்களும் ஆசிரியரும் தயாராக இருக்கிறாங்க. அப்பலோ சர்வதேச பாடசாலை மாணவர்கள் கந்தான, ஸ்ரீதரன் கவின் ஆதேஷ், இந்துசர நிஷாத் சில்வா, ஷெனால் யக்கந்தவல, யசர மெட்சுக்கு, ஆசிரியர் சார்ல்ஸ் அவர்களோட இந்த பயிற்சியை வந்து உங்களுக்காக செய்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. Good. Stay up. Walks up. Kai up. Show me. Red. Sensei, red. Otegani, red. Great. Yoi. Run!
Skip. Break. Up. ஒரு கராத்தே பயிற்சி வகுப்பில் வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் ஒரு ஆசிரியரால் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சிகள் மூலமாக எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருந்தார் ஆசிரியர் சார்ல்ஸ் அவர்கள். அந்த வகையில் வந்து ஒரு சிறுவர்களுக்கு வந்து சிறு வயதிலேயே இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளை வந்து பயிற்றுவிக்கிறது, அந்த வகுப்புகளில் கொண்டு போய் சேர்த்து விடுறது வந்து சிறு வயதில் இருந்தே அந்த கலைகள் வந்து ஒரு ஊடுருவக்கூடியதாக இருக்கும். அந்த கலைகளில் வந்து நல்ல ஒரு தேர்ச்சி வந்து ஒரு சாதாரண இளம் வயதுக்கு வரும்போது தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக அந்த சிறுவனால் வந்து மாற முடியும். பொதுவாகவே இந்த கராத்தே பயிற்சி எல்லாமே வந்து ஆண் பிள்ளைகளை மட்டும் கொண்டு போய் சேர்த்து விடுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக வந்து தற்காப்பு கலை என்றது வந்து ஆண்களை சார்ந்தது வந்தது இல்லை. உண்மையாகவே பெண்களுக்கும் கண்டிப்பாக வந்து தற்காப்பு கலை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆகவே உங்களுடைய சிறுவர்களையும் நீங்கள் வந்து தற்காப்பு கலைகளை வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத இன்றைய சிறுவர் தினத்தில் நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சரி, இங்கே நடந்த பயிற்சிகளை பற்றி இவங்ககிட்ட கேட்போம். இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பயிற்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ செய்து காட்டின பயிற்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் ஆர்வம் இருக்கா? இதை படித்து கொள்ளணும் அப்படி ஏதாவது? இல்லை. இப்போ இந்த பயிற்சிகள் வந்து இவங்க செய்து காட்டும் பொழுது கூட உங்களுக்கு தோணலையா நாங்களும் படிக்கணும் அப்படி ஏதாவது? ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் அது பற்றின அறிவு வந்து இன்னும் இல்லை, அப்படி தானே? சரி, ஓகே. இப்போ நாங்களும் வந்து பெண் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வந்து தற்காப்பு கலை பற்றிய ஒரு அறிவுறுத்தலை வழங்குறது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே காத்தா அப்படிங்கிறது வந்து தான் இவங்க இவ்வளோ நேரம் செய்திருந்த பயிற்சியாக இருக்குது. தொடர்ந்து வந்து குமித்தே அப்படிங்கிற பயிற்சி வந்து செய்து காட்டுறதுக்கு ஆசிரியரும் மாணவர்களும் தயாராக இருக்கிறாங்க. தொடர்ந்தும் அந்த குமித்தே பயிற்சிகளை பார்க்கலாம். Sobaji. Oh, 주단 수기 유갑. 수수기 때. 하지마. 아가. 주단 길이 번. 아가. 몇까지? 소바지. 야. 아가. 조단 길이 번. 수수기 때. 하시면. 야만. 아홉. 조단 길이 살. 아가. 몇 가지? Skip. Break. Up. சரி, அந்த தற்காப்பு கலைகள் சம்பந்தமான குமித்தே பயிற்சிகளை வந்து இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து பார்த்துருப்பீங்க. பாதுகாப்பு கவசங்கள் போட்டு முறையாக வந்து அதை செய்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளில் வந்து சேர்த்து விடுறதன் மூலமாக நிச்சயமாக வந்து அவங்க அந்த துறையில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்களும் இந்த சிறுவர் தினத்தில் ஒரு அறிவுறுத்தலை வந்து பெற்றோர்களுக்கு வழங்குறதுல வந்து சந்தோஷப்படுறேன். சரி, ஓகே. தொடர்ந்தும் வந்து ஒரு பாடல் வந்து எங்களுடைய சிறார்களுக்காக காத்துட்ருக்கு. மை டியர் பூதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து எங்களுடைய சிறுவர்களுக்கு விருந்தளிக்கிற வகையில் அந்த பாடல் வந்து காத்துட்ருக்கு. பாடலை பார்த்துட்டு வாங்க. சரி
நல்லதொரு பாடலை தொடர்ந்து சிறுவர் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்கு நுழைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இவ்வளவு நேரமாக எங்களுடைய சின்னஞ்சிறு மழலைகளோடு கலந்துரையாடி இருந்தோம். அவர்களுடைய திறமைகளை அப்படியே நாங்கள் வந்து பார்த்திருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதையெல்லாம் தாண்டி அந்த திறமைகளுக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசிரியர்கள் தான். இன்றைய சிறுவர் தினத்தில் வந்து ஆசிரியர்களை ஞாபகப்படுத்துறது வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு எங்களோட 5 ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவங்களை அறிமுகப்படுத்திட்டு அவங்களோட பேசலாம். வணக்கம் மிஸ், உங்களுடைய பெயர்? வணக்கம், நான் திருமதி சஞ்சயன் துஷந்தினி, கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி. நான் திருமதி நந்தகுமார் வசந்தா, முகத்வாரம் இந்து கல்லூரி. நான் மயிலேந்திரன் உஷா பாரதி, கொழும்பு கல்வி காரியாலயத்தில் கவுன்சிலிங் மற்றும் கெரியர் கைடன்ஸ் வளவாளராக சேவையாற்றுகிறேன். நான் திருமதி அம்பிகா கந்தசாமி, நான் கொழும்பு ஓலிரோசரி தமிழ் வித்தியாலயத்தில் கவுன்சிலிங் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். வணக்கம், நான் கராத்தே மாஸ்டர் லைசிம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் அப்போலோ கந்தான ஸ்கூலில் கராட்டே ஆசிரியர் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் மிஸ், நீங்கள் வந்து என்ன பாடம் வந்து மாணவர்களுக்கு கல்வி பயிற்சி வைக்கிறீங்க? எனது சேவையானது 35 வருடமாக தொடர்கின்றது. நான் ஆரம்பத்தில் மத்திய மாகாணத்தில் நூரெலியா கல்வி வலயத்தில் இருந்தேன். அங்கே ஆரம்ப கல்வி ஆசிரியராக நான் தொடர்ந்து சேவையாற்றினேன். சிறார்களோடு இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நிகழ்வுகளை என்னால் மறக்க முடியாது. தொடர்ந்து நான் கொழும்பு முகத்வார இந்து கல்லூரிக்கு மாற்றலாகி வந்து கடந்த 5 மாதங்களாக நான் கவுன்சிலிங் ஆசிரியராக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். சரி, உங்களுடைய இந்த 35 வருட ஆசிரியர் சேவையில் வந்து உங்களுடைய அனுபவம் எப்படியாக இருந்தது? நீங்கள் வந்து பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு டீச்சராக இருக்கும் பொழுது எப்படி அந்த அனுபவம், அதை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்? பிரைமரியை பொறுத்தவரை சிறார்களோடு இருக்கிற போது எங்களோட கவலைகள் எல்லாம் மறந்துடும். மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். வேறு சிந்தனைகள் எதுவுமே வராது. சின்ன பிள்ளையாகவே நான் மாறிவிடுவேன். கண்டிப்பாக எந்த நேரம் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன். அந்த பிள்ளைகளும் அதற்கேற்றவாறு செயல்படுவாங்க. நிச்சயமாக. இப்போ இந்த நவீன கால சிறுவர்கள், எங்களுடைய இப்போ சிறுவர்கள் வந்து இப்படி காலம் போக போக அப்படியே மாறிட்டே வராங்க. நீங்கள் அவங்களோட என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க? எப்படி என்னென்னா, அவங்களுக்கு பாடசாலையில் கற்ற கல்வியை விட வெளியில் ஓடுறது ரொம்பவும் பெற்றோர்களோட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி கல்வியான போட்டியாக இருக்கலாம். அதனால் அவங்க போட்டியோடு தொடர்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னா மேலதிகமாக கல்வி கற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு முகம் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அவங்க என்ன செய்கிறாங்க, அதனால் பெற்றோர்களும் என்ன செய்கிறாங்க, தங்களோட பிள்ளைகளை எப்படியாவது அந்த நிலைக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது சிறுவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் வந்து இந்த குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து சிறுவர்கள் விளையாட்டு உலகத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த உலகத்தை விட்டு அவங்க வெளியில் போகிற நேரம் அவங்க மனநல ரீதியாக மிகவும் கவலைப்படக்கூடியதாக எனக்கு தெரிகிறது. இப்போ இவ்வாறான இந்த சிறுவர்கள் வந்து அவங்களோட உணர்வுகளை காட்டுறதா இருக்கட்டும், அல்லது அவங்களோட மனவெளிச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான தீர்வுகளை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? அதாவது இப்போ மாணவர்கள் வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் கூடுதலாக இருக்குது. கோபப்படுறது, தங்களோட சொந்த வேலைகளை தாங்கள் செய்கிறதில்ல, எல்லாமே பெற்றோர்கள் செய்யணும், இல்லாட்டி வேறு யாராவது செய்யணுன்ற எதிர்பார்க்குறாங்க. அந்த குறிப்பிட்ட வயது வந்த பிற்பாடு பாடசாலை கல்வியை தொடங்குகிற நேரம் அவங்க வந்து சுயமாக தங்களோட செயற்பாடுகளை மேற்கொள்ளணும்னு எதிர்பார்க்குறேன். சுயமாக தன்னோட வேலைகளையும் சிறிய வயதிலிருந்தே பழகும் போது அவங்க எதிர்காலத்தில் அவங்க சிறப்பாக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு தோல்வியை தழுவிய மாணவனாக இருக்கிற ஒரு மாணவனை வந்து எவ்வாறு கையாளுறீங்க? அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை எவ்வாறானதாக இருக்கிறது? அநேகமாக தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு பிள்ளைகளுக்கு குறைவு. அவங்க வந்து அந்த நேரத்தில் மனசோர்வாகவும் பின்தங்கிய நிலையிலும் யாராவது ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற நிலையில் தான் இருப்பாங்க. ஆகவே அவர்களுக்கு அவங்க ஒரு சிறிய ஒரு விடயத்தை செய்தாலும் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது, ஸ்டார் வழங்குறது, எல்லோரும் முன்னுக்கும் அவங்கள கௌரவிக்கிறது, அந்த மாதிரி செயற்பாடுகளை செய்கிற நேரம் அவங்க புத்துணர்ச்சி விடுவாங்க. அவங்க ஒரு சிறிய செயலை செய்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அவங்களுக்கு பாராட்ட தெரிவிக்கிற நேரம் அவங்க புத்துணர்ச்சி பெறுறாங்க. ஒரு ஆசிரியராக ஒரு பிள்ளையோ, ஒரு மாணவனையோ, ஒரு மாணவியையோ பெற்றோர்கள் வந்து எவ்வாறு கவனிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்ப கல்வியை பொறுத்தவரை என்ன வர
பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து தான் செயற்படணும். ஒரு கை தட்டினா ஓசை வராத மாதிரி 2 கைகளும் சேர்ந்து தட்டும் போது அவங்களோட வெளிப்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா விடயங்களையும் மாணவர்களாக அந்த பாடசாலையில் சொல்லிக் கொடுக்குற நேரம் அவங்களால கிரகித்து கொள்ள முடியாது. அப்போ வீட்டில் போனோன்னே பெற்றோர்கள் அவங்க கொஞ்சம் பேசணும், அவங்களோட என்ன இன்னைக்கு நடந்துச்சு, இன்றைக்கி என்ன சொன்னாங்க, கதை சொன்னாங்களா, அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு செயல்பாடுங்கிற போகிற நேரம் அவங்க ஒரு பூர்ணமான ஒரு கல்வியை எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நிறைய நல்ல தகவல்களை வந்து எங்களோட பகிர்ந்துருந்தீங்க மிஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள் மிஸ், நீங்கள் என்ன பாடங்கள் வந்து மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கிறீங்க? நான் 20 வருட சேவை தற்பொழுது பூர்த்தியாகியிருக்கு. A level தமிழ் பாடம் என்ற படியினால் தாய்மொழி தமிழ் தின போட்டி, கூடுதலாக மாணவர்களோட பேச்சு திறன், வாசிப்பு திறன், எழுத்து திறன், அத்தனை திறன்களும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அந்த அடிப்படையில் அனைத்து திறன்களுக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்குதுன்னு என்று சொல்லலாம். கண்டிப்பாக. நீங்கள் உங்களுடைய இவ்வளவு வருட கால அனுபவத்தில் வந்து இப்போ உள்ள மாணவர்கள் வந்து இப்போ இருக்குதானே, முன்ன காலத்தில் மாணவர்கள் வந்து மொழிக்கு கொடுத்த ஆர்வம் வந்து இப்போ உள்ள மாணவர்களும் மொழிக்கு கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக. மொழி என்றது எப்போவுமே அழிக்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த கூடுதலாக மொழி என்றதையும் தாண்டி அவர்கள் பல்தரப்பட்ட திறமைகளையும் தங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளத்தான் இன்றைய மாணவர்கள் ஆசை கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த மொழித்திறனுக்காக நிறைய பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். உண்மையாக இதுக்காக ஒரு ஊக்கமாக நான் இருந்து கொள்கிறேன், அவ்வளோதான் சொல்லலாம். சரி. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க பயிற்சிகள் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மொழி சார்பாக எவ்வாறான பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்க? பரந்த அளவில் இப்போ இலக்கிய விமர்சனம், இலக்கிய திறனாய்வு, கவிதை, கட்டுரை, அந்த அடிப்படையில் பல்தரப்பட்ட திறமைகளையும் அந்த இலக்கிய ஆளுமை ஊடாக வளர்த்து கொள்கிறார்கள். ஒரு உயர்தர கல்வி ஏஎல் கல்வியை பொறுத்தவரை மட்டும் மொழியின் முக்கியத்துவம் வந்து எவ்வாறானதாக இருக்கின்றது? ஒரு தமிழ் மொழி வந்து எவ்வளவு முக்கியம் ஏ லெவலை பொறுத்தவரை? அவர்களுக்கு உயர்தரத்தை தாண்டி ஒரு நிறைய கற்கிற வசதி தமிழ் ஊடாக கிடைக்குது. இப்போ இன்றைக்கு ஊடக கற்கை எடுத்துக்கொண்டால் என்ன, அல்லது ஒரு மொழிபெயர்ப்பாளராக போகிறதுக்கு தமிழ் கட்டாயம் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு சட்டத்தரணி ஆகிறதுக்கு கூடி தமிழ் கட்டாயமாக தேவைப்படுது. அந்த அடிப்படையில் அவை தமிழை நோக்கினோம், படிக்கணும். அதில் இப்போ இந்த தமிழ் மொழியை வந்து மாணவர்கள் படித்து கொண்டு போகும்போது என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது உணர்ந்துருக்கிறீங்களா? அவர்களுக்கு கூடுதலாக அந்த உச்சரிப்பு பிரச்சனை இருக்குமையா. இன்றைக்கு கலப்பு தமிழ் தானே, கூடுதலாக ஆங்கில மொழியோட தமிழை கலக்கிறது. அந்த சுத்த தமிழில் கதைக்கிறதுக்கு உண்மையா இன்று குறைவு. அதுவும் தலைநகரை பொறுத்தவரையில் எல்லா மொழியும் மும்மொழிகளும் கூடுதலாக இருக்கு அவர்கள்ட்ட. அதனால் கலக்க வலிக்கிறார்கள். அப்போ அது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. தனி தமிழ்ன்றது குறைவாக இருக்குது. அப்போ அதை நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஆங்கிலமும் தேவை, சிங்களமும் தேவை, ஆனால் தமிழ் என்று வரைக்கும் தனியாக தமிழில் கதைக்க பழகி கொள்ளணும். இப்போ இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் அந்த ஆரம்ப காலங்களில் வந்து மாணவர்கள்ட்ட கேட்கும் பொழுது இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் புத்தகம் வாசிக்கிறேன், பத்திரிக்கை வாசிக்கிறேன், நூலகம் செல்கிறேன் அப்படி சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனால் தற்காலத்தில் பார்க்கும் பொழுது அது ரொம்பவுமே அரிதாகி வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் மாணவர்களுக்கு உந்துபடுத்துகிறீங்களா? என்ன மாதிரி? கூடுதலாக இப்போ நான் தமிழோட பயணிக்கிறதுனால கூடுதலாக என்னட்ட வாசிக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கணும். உண்மையாக அது உயர்தரம் என்ற படியினால் கூடுதலாக தமிழ் பாடத்தை எடுக்கிறதுனால லைப்ரரியை நோக்கி போவினம். எந்த நேரமும் வாசிய சாலையில் இருப்பினம் என்று தான் நான் சொல்லுவேன். வாசிப்பு ஆர்வம் நிறைய இருக்குது. இலக்கியத்தை விமர்சிக்கிறதுக்கு, திறனாய்வு செய்கிறதுக்காகவே நிறைய லைப்ரரியை பாவிக்கணும். அந்த வகையில் உண்மையாக எங்களோட பிள்ளைகள் வாசிப்பில் நாட்டமுடையவர்கள் தான். இந்த ஸ்கூல் காலங்களில் வந்து தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்கள் அதிக தமிழ் தின போட்டிகள் எல்லாம் கூடுதலாக கலந்து கொள்வாங்க. ஏ லெவலுக்கு அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும் அந்த போட்டிகளில் கலந்து கொள்வது. அது எவ்வாறானதாக இருக்கிறது உங்களுடைய பாடசாலையை பொறுத்த வரைக்கும்? நீங்கள்
எங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில் இப்போ அதான் நான் என்னென்னு சொன்னால் நான் உயர்தரம் அந்த கலைப்பிரிவுக்குள்ளே இருக்கிறபடியினால் எங்களோட கலைப்பிரிவு பிள்ளைகள் கூடுதலாக அதில் நாட்டம் உடையவர்கள். அதே மாதிரி சயின்ஸ் மேத்ஸ் எடுத்துக்கொண்டால் கூடி அவர்களும் ஆர்வமுடைய பிள்ளைகள் எப்போவுமே ஆர்வமாக தான் இருக்கிறார்கள், ஊக்கமாக இருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். சரி, ரொம்பவே சந்தோஷம். இவ்வாறான மொழி வந்து இன்னுமே வளர்ந்துட்டே போகணும், மாணவர்கள் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு நாங்களும் சொல்லிக்கிறோம். சரி, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக உங்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் ஒரு நடனம் வந்து காத்துட்ருக்கு. இந்து காலேஜ் மாணவிகள் எங்களுக்காக நடனத்தை வழங்குவதற்காக தயாராக இருக்கிறார்கள். ராமச்சந்திரன் அக்ஷயா ஸ்ரீ அவர்கள், சுந்தரேஸ்வரன் லிதுர்ஷனா, ஜேசுராஜா கிருத்திகா, ரஜினிகாந்த் சர்ஜினியா, இந்த மாணவிகள் எங்களுக்காக ஒரு அருமையான நடனத்தை வழங்குறதுக்காக காத்துட்ருக்குறாங்க. நடனத்தை பார்த்துட்டு வரலாம். சரி, ரொம்பவுமே அழகியதொரு நடனத்தை தொடர்ந்து மீண்டும் இணைஞ்சிருக்கிறீங்க. தொடர்ந்தும் ஆசிரியர்களோடு பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள் மிஸ், நீங்கள் என்ன துறையை சார்ந்து படிச்சு? நான் வந்து முதலில் ஆசிரியராக இருந்து அதற்கு பிறகு கவுன்சிலிங் மற்றும் கெரியர் கைடன்ஸ் துறையில் வளவாளராக இப்போ சேவையாற்றி வருகிறேன். சரி, நீங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து இப்பொழுது வந்து ஆரம்ப கால மாணவர்களுக்கும் தற்பொழுதும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு எதை குறிப்பிட்டு சொல்லுவீங்க? ஆரம்ப கால மாணவர்களுக்கு வந்து ஏஎல் படிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் ரொம்பவுமே இருந்தது. கட்டாயம் நாங்கள் ஏலெவல் படிக்கணும், அதுக்கு போனால் தான் எங்களுக்கு ஒரு தொழில் துறை இருக்கும் என்று சொல்லி. இப்போ இருக்கிற மாணவர்களை கேட்டாலே சொல்லுவாங்க நாங்கள் கோர்ஸ் படிக்க போகிறோம் என்று சொல்லி. ஆனால் அது என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம்ன்ற ஐடியா அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் கெரியர் கைடன்ஸ் என்ற அந்த துறைக்குள்ள பிள்ளைகளுக்கு ஓஏலுக்கு பிறகு ஏலெவல் அவங்களால செய்ய முடியாமல் போனால் என்னென்ன துறைகளில் போயிட்டு அவங்க சாதிக்க முடியும்ன்றதை நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டலாம் செய்து கொடுக்குறோம். அதனால் அவங்க சில சந்தர்ப்பங்களில் ஓ லெவலை மிஸ் பண்ணினால் கூட ஏ லெவல், அதாவது நாங்கள் டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சில துறைகளுக்கு நாங்கள் அவங்கள கொண்டு போய் விட்டு அவங்களையும் சாதிக்க வைக்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்லதொரு சேவை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றகரமாக அமைகிறதுக்கு இது முக்கியமாக அமைந்திருக்கு. எவ்வாறான துறைகளை வந்து மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது? மெக்கானிக்கல் துறை வந்து தெரிவு செய்கிறாங்க. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீல்டுக்கு போகிறாங்க. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஓஎல் மிஸ் பண்ணுற பிள்ளைகளை வந்து நாங்கள் நிறைய துறைகள் இருக்குது. மெக்கானிக்கம் என்று சொல்லும்போது அதுலேயும் பெண் பிள்ளைகள் அதிகமாக ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. அது இல்லாமல் எல்லா துறைகள்லையும் பிள்ளைகள் சாதிக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சு கொண்டு இருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா நர்சிங் கூட பிள்ளைகள் செய்கிறாங்க. அது இல்லாமல் ஹோம் எக்கனாமிக் பக்கம், அதாவது டூரிசம் பக்கம் போகிறாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பக்கம் போகிறாங்க. அப்படியான புதிய புதிய வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் போது அந்த வாய்ப்புகளை நாங்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த துறைகளுக்கு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டலை செய்கிறோம். இவ்வாறான துறைகளை வந்து பிள்ளைகள் நாடி செல்லும் பொழுது இதை வந்து பெற்றோரின் கோணம் எவ்வாறானதாக இருக்கின்றது? பெற்றோர் இதை எப்படி பார்க்குறாங்க? உண்மையிலேயே சொல்லப்போனால் ஆரம்பத்தில் பெற்றோருக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு நாலேஜ் குறைவு.
தெரிவு. அதாவது பெற்றோர் நினைக்கிறது வந்து நாங்கள் இந்த பிள்ளைகளை வந்து டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், லாயர் ஆக்கணும், அப்படி ஒரு ஐடியா தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, அப்படி இல்லாட்டி அவங்களோட திறமைகள் என்ன, அவங்களோட ஆர்வம் என்னன்றதை வந்து பெற்றோர் இன்னுமே சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, 9ஆம் வகுப்பில் பாடத்தெரிவு ஒன்று செய்கிறோம். அந்த பாடத்தெரிவு அதாவது கரியர் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதை செய்து பிள்ளைகளை வந்து சரியான அவங்களோட ஆர்வம் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன தொழில் செய்து அவங்க முன்னால் போகலாம்ன்றதை அந்த பரீட்சை மூலம் நாங்கள் கண்டுபிடித்து 10ஆம் வகுப்பில் அந்த பாடங்களை தெரிவு செய்ய வச்சு பெற்றோர்களை அழைத்து பெற்றோர் கூட்டங்களில் நாங்கள் இது தொடர்பாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு கொடுக்குறோம். அந்த நேரம் அவங்க அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த டெஸ்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க, மாணவர்கள் வந்து இந்த பரீட்சையை எவ்வாறு பார்க்குறாங்க? அவங்க ரொம்ப விருப்பமாக பார்க்குறாங்க. சில நேரங்களில் அவங்க தெரிவு செய்ததே அவங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. சில பிள்ளைகள் வந்து பாடங்களை பிழையான முறையில் தெரிவு செய்திருக்கும் போது, அதாவது நான் என் ஃப்ரெண்ட் இதை எடுக்கிறாங்க அதனால நான் எடுக்கிறேன்னு தெரிவு செய்யும் போது நாங்கள் சரியான வழிகாட்டல் கொடுக்கும் போது, ஓ மிஸ் எனக்கு இது சரியாக இருக்குது, எனக்கு இந்த ஃபீல்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொண்டு சரியான துறையை தெரிவு செய்கிறாங்க. இவ்வாறான மாணவர்கள் இந்த துறைகளை கல்வி கற்று முடிந்த பிறகு அவங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வந்து எப்படி தெரிந்து கொள்கிறாங்க? அதுக்கு நீங்கள் ஏதாவது விழிப்புணர்வு திட்டங்களை வந்து உருவாக்கி இருக்கிறீங்களா, கொடுக்குறீங்களா? நிச்சயமாக. அதாவது எங்களோட நிறுவனங்களை நாங்கள் பாடசாலைகளுக்குள்ளே கூட்டி கொண்டு போயிட்டு அந்த நிறுவனங்களில் இருக்கிற தொழில் வாய்ப்புகளை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதோட வந்து இப்போ ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தாலேயே ஒரு கேரியர் ஃபேர் ஒன்று நடத்துகிறாங்க, தொழில் வழிகாட்டல் கண்காட்சி. அந்த கண்காட்சி மூலம் உள்ள எல்லா துறைகளையும் சார்ந்தவர்கள், அதாவது அரசு சார்பற்ற எல்லா துறையினர்களும் வந்து தங்கட துறையில் இருக்கிற தொழில் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ மாணவர்கள் என்னென்ன துறைக்கு போகலாம், அந்த துறையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்டு தனக்கு விருப்பமான துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிகாட்டல்கள், விழிப்புணர்வுகள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம். மாணவர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச துறையில் போகிறதுங்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து இந்த காலத்தில் சரிவர நடந்து வருது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது மிஸ். சரி, நீங்கள் சொல்லுங்கள் மிஸ், நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்க? நான் ஆசிரியர் சேவையில் 36 வருடத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன். எனது ஆரம்ப அப்பாயின்மெண்ட் எதுன்னு சொல்லி பார்த்தா வணிக கல்வியும் கணக்கீடும் தான். ஆனால் இப்போ ஒரு 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் எனது முழு சேவையுமே கவுன்சிலிங் சைடுக்கே நான் சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். எனது நியமனத்தையும் நான் மாற்றிக்கொண்டேன். அதாவது இப்போது நான் 2 நியமனத்தை பெற்றிருக்கின்றேன். இந்த மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் கவுன்சிலிங் சைடில் இருக்கிறதால மாணவர்கள் வந்து என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்கறதா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதிகமாக இப்போது நான் கையாண்ட மாணவர்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு குடும்ப சூழல் தான் அதிகமாக சவாலாக இருக்கின்றது. அந்த குடும்ப பின்னணி தான் அவர்களை பிழையான வழியில் அவர்கள் செல்வதற்கும் காரணமாக இருக்கின்றது. இதுதான் அதிகமாக நான் கண்டது. அப்போ நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். கட்டாயமாக நாங்கள் வருகின்ற மாணவர்களை கையாளுகின்ற போது தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பெற்றோரையும் நாங்கள் அழைத்து கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். அவ்வாறு கொடுக்கப்பட்டு பெற்றோர்கள் திருந்திய பெற்றோர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிற நேயர்கள் பெற்றோர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அறிவுறுத்தல் கொடுப்பீங்க? பிள்ளைகளோடு பேசுங்கள் என்று தான் நான் முதலாவது சொல்லுவேன். பிள்ளைகளோடு இருந்து உணவருந்துங்கள், பிள்ளைகளோடு பேசுங்கள். பிள்ளைகளின் பிரச்சனைகள் அவர்கள் கூறுகின்ற போது அவர்கள் மட்டத்திலிருந்து அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்கள் மட்டத்திலிருந்து விளங்கிக் கொள்ளாதீர்கள். அதைத்தான் எனக்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாணவர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், இப்பொழுது எல்லாமே ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போ இந்த தொலைபேசி பாவனை இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சிறுவர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்த தொலைபேசி பாவனையினாலே சில பேரோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏராளமாக நடந்துட்டுருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி தடுக்கிற முயற்சிகள் ஏதேனும் எடுக்க? நிச்சயமாக. ஏன்னு சொன்னால் அநேகமாக எங்களுக்கு அந்த கொரோனா காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் தான் இந்த தொலைபேசி பாவனை அதிகரித்தது. பெற்றோரும் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த காலப்பகுதியில் வந்தது.
என்று சொன்னால் பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்காக. இப்போது பிள்ளைகளிடமிருந்து அதை எடுக்க முடியாத நிலையில் என்ன செய்வதென்றே அதற்கான ஒரு தீர்வு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல மாதிரி அதிகமான பிரச்சனைகள் இந்த தொலைபேசியினூடாகத்தான் வருகின்றது. அந்த தொலைபேசி பாவனையிலிருந்து பிள்ளைகளை விடுவிப்பதற்காக நாங்கள் நிறைய செயற்திட்டங்களை உஷா பாரதி போன்ற வளவாளர்களை கொண்டும் நாங்கள் பாடசாலை மட்டத்தில் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். பொதுவாக இந்த பாடசாலை மாணவர்களை பொறுத்த மட்டும் எந்தெந்த வயதில் உள்ள மாணவர்கள் அதிகமான மன அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஸ்காலர்ஷிப் அந்த தரம் 5 மாணவர்கள், அதுக்கு பிறகு 9ஆம் தரமும் ஒரு சவால் நிறைந்த ஒரு தரமாகத்தான். அது ஒரு ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்கள் அவர்களுக்குமே அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வகுப்பாகத்தான் காணப்படுகின்றது. அதிலேயும் அதிகமான பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றோம். அடுத்தது 11ஆம் ஆண்டு ஓயில் எழுதுகிற வகுப்புகள்லையும் அந்த சிக்கல்கள் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ நகர்ப்புற பாடசாலைகளில் உள்ள மாணவர்களோட மன அழுத்தங்கள் வந்து அதிகமாக இருக்கிறத, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது நகர்ப்புறங்களில் பார்க்கும் பொழுது அந்த பாடசாலைகளில் ஏற்படுற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? நான் அறிந்த மட்டத்தில் கூறுகிறேன் என்னவென்றால், அந்த நகர்ப்புறங்களில் வந்து பிள்ளைகளுக்கு விளையாடுகின்ற பொழுதுபோக்குகின்ற வசதி குறைவு. அவர்கள் ஒன்று ஃபோனில் தான் பொழுதுபோக்குறாங்க, அல்லது 4 சுவருக்குள்ளே அவங்க அடங்கி இருக்க வேண்டியிருக்கு. அவர்களோட அந்த உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த மனவெளிச்சிகளை எல்லாம் வெளிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கிராமப்புறங்களை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டிலேயே வெளியில் விளையாடுவதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரியான ஒரு முற்றமும் காணப்படும். ஆகவே அவர்கள் அதிகமான நேரத்தை விளையாட்டுகளிலும் வெளியிடங்களிலும் செலவழிக்கிறார்கள். அதனால் நகர்ப்புறங்களில் தான் அதிகமான அந்த பிரச்சனைகள் காணப்படுது. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் அணுகிற மாணவர்களில் வந்து பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இனத்தை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப மன அழுத்தங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது? பொதுவாக 2 வகையானவர்களும் சமமான அளவு தான். அதிகமாக ஆண் பிள்ளைகள் தான் அதில் பாதிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். இல்லை, என்ன மாதிரியான விடயங்களில் இந்த ஆண் பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் கவனிப்பே குறைவு தானே. பெண் பிள்ளைகளை கவனிக்கிற அளவுக்கு ஆண் பிள்ளைகளை கவனிக்கிறார்கள் இல்லை. உதாரணத்துக்கு வயது அந்த ஏஜென்ட் பண்ணுற ஒரு விடயத்தை கூட பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக கூட எடுக்கிறோம். ஆண் பிள்ளைகள் அந்த வயதை அடைந்தார்களா என்பது கூட பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அவர்களோட தேவைகள் கூட நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அந்த நேரங்கள் அந்த ஆண் பிள்ளைகள் மன அழுத்தத்துக்கு உட்படுகிறார்கள். மற்றது அவர்களோட சில பிரச்சனைகளை யாரிடம் கேட்டறிவது என்பது கூட ஆண் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அது ஒரு அப்பா தான் கட்டாயமாக சொல்லி கொடுக்கணும். ஆனால் இப்போ அப்படி அந்த ஒரு நிலை இல்லாதனால நான் கையாண்ட மட்டத்தில் அதிகமாக ஆண் பிள்ளைகள் தான் வருகிறார்கள். அப்போ பாடசாலை மாணவர்களோட பிரச்சனைகளுக்கு வந்து முக்கியமான காரணமாக குடும்பத்தில் ஒரு ஒருமைப்பாடு இல்லாதது தான். நீங்கள் கவனிப்பு குறைவு, ஒருமைப்பாடு இல்லை. அடுத்தது குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகள், வறுமை, இதுகள் தான் அந்த பிள்ளைகளுக்கு மன பாதிப்பதற்கு அதிகமாக காரணமாக இருக்குது. ஒரு வகுப்பை பொறுத்த மட்டும் இந்த பிள்ளை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன மாதிரியான விடயங்களை வச்சு கையாளுறீங்க? அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு நடந்திருக்கு? பல விதத்தில் நான் அடையாளப்படுத்த கண்டிருக்கிறேன். ஒன்று அசம்பிளி நேரம் நாங்கள் அவதானிப்போம் பிள்ளைகள நடத்தை கோலங்களை வச்சு நாங்கள் பார்ப்போம். இப்போ வளவாளர் சொன்ன மாதிரி கரிய இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் செய்வதன் மூலமாக உண்மையிலுமே மனம் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை அந்த கீயினூடாக நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். நான் இனம் கண்டிருக்கிறேன். தற்கொலை எண்ணம் உள்ள ஒரு பிள்ளையும் அந்த கீயில் நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். அப்படியான பிள்ளைகளை நாங்கள் தனியாக கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது அந்த பிரச்சனை உண்மையிலுமே பெரிய பிரச்சனையை பிள்ளை சொல்லும். ஆரம்பத்தில் சொல்லாவிட்டாலும் கூட பிறகு ஏனம்மா இல்லை உங்களோட இதில் அப்படி சொல்லுதேன்னு சொன்ன பிறகு பிள்ளையே எல்லா விஷயத்தையும் சொல்லும். அப்போ அது எனக்கு ஒரு இலகுவான ஒரு கருவியாக நான் கையாளுறேன். மாணவர்கள் வந்து பெற்றோரிடம் சொல்ல தயங்கும் விடயங்களை வந்து ஆசிரியர்களிடம் தயக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பிள்ளை கூட சொல்லுது, நான் 2ஆம் பாடத்துக்கு கவுன்சிலிங்க்கு வாரேன் டீச்சர்னு சொல்லுது. நான் ஒரு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் எடுத்த பிறகு தான் எனக்கு கவுன்சிலிங் என்றால் என்னன்னு கூட தெரிந்தது. இப்போ 3ஆம் ஆண்டு பிள்ளையும் அசம்பிளி நேரம் வந்து டீச்சர் நான் 3ஆம் பாடத்துக்கு வாரேன் உங்களை சந்திக்க. அப்போ நான் கேட்பேன் என்னத்துக்குன்னு சொல்லி கவுன்சிலிங்க்கு வாரேன். அப்போ அவர்களுக்கு கூட அந்த கவுன்சிலிங் என்றால் என்ன என்பது விளங்கி இருக்கு.
அந்த சிறுவர்கள் அந்த 2ஆம் 3ஆம் தரத்தில் கல்வி பயில்ற மாணவர்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு சாதாரண முகம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? வீட்டில் எதுவும் அம்மா அப்பா பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கிறாங்க தான் வந்து. ரெண்டாவது வகுப்பில் வர சில பிரச்சனைகள் அதுகளைத்தான் கூடுதலாக சொல்வார்கள். நான் கவுன்சிலிங் ஆசிரியர் என்ற ரீதியில் அதை வெளிப்படுத்த இயலாது இந்த இடத்தில். அதனால் அதை சுருக்கிக் கொள்கிறேன் அதுக்கான விடையை. நிச்சயமாக ஏராளமான தகவல்கள் எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. ரொம்பவுமே நன்றி மிஸ். நீங்கள் சொல்லுங்கள் சார், தற்காப்பு கலையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மாணவர்களின் செயற்பாடுகள் எவ்வாறானதாக இருக்கின்றது? தற்காப்பு பற்றி பேச போனால் மாணவர்கள் மிச்சம் இன்வால்வ் ஆகிருக்காங்க கராத்தேக்கு. ஸ்கூல் வைஸாகவும் ப்ரைவேட் கிளாஸுங்களோ மிச்சம் மாணவர்கள் கராத்தேக்கு இன்வால்வ் ஆகிருக்காங்க. அது உண்மையான பெரிய ஒரு இது. ஏன்னா அவங்க இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம சிறு தினம் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறதா ஸ்போர்ட்ஸ் ஒன்று கொடுக்குறதா இருந்தால் அது பெரிய இது. ஸோ அது போல் கராத்தே ஸ்போர்ட்டுக்கு மிச்சம் பிள்ளைங்க இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த ஆண் மாணவர்களை பொறுத்த மட்டும் தற்காப்பு கலை என்றால் வீட்லேயும் சரி மாணவர்களும் சரி ஆர்வமாக வரக்கூடியதாக இருக்கும். பெண் மாணவர்களும் அந்த வகையில் வராங்களா? அவங்களோட பெற்றோர்கள் வந்து அனுமதிக்கிறாங்களா? உண்மை பெண்களும் இப்போ மிச்சம் வராங்க. ஏன்னா நாட்டில் ஒரு பிரச்சனை நியூஸ் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆண்கள் மாதிரி பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் செல்ஃப் டிஃபென்ஸ் கராத்தே. மிச்ச பெண்கள் இப்போ வகுப்பெடுக்க வராங்க வந்து கொண்டிருக்காங்க. இப்போ பெண்களை பொறுத்த மட்டும் இந்த தற்காப்பு கலை பயிற்சிகளுக்கும் ஆண்களுக்கான பயிற்சிகளுக்கும் இடையில் ஏதேனும் வித்தியாசங்கள் இருக்குதா? இந்த கிளாஸ் ஒன்று செய்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் படித்து கொடுக்குறது. அது ஒரு காம்படிஷனாக வந்தால் தான் 2ஆக பிரிவு வருது. இல்லாட்டி கிளாஸில் எல்லாம் பொதுவாக ஒன்றா தான் கராத்தே தற்காப்பு சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் அது வேறு வேறு வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான். அதுதான் நான் எனக்கு இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கராத்தே வந்து 2 சப்ஜெக்டாக இருக்குது. ஒன்று காத்தா ஒன்று குமித்தே. இப்போ பேரண்ட்ஸ் மாதிரி கராத்தேன்னு சொன்ன கைக்கு பயப்படுறாங்க. ஏன்னா படும் இன்ஜரிஸ் வரும், கேர்ள்ஸுங்க ஒரு வயசுக்கு வந்த பிறகு விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நான் அது காட்ட முக்கியமான விஷயம் இருந்துச்சு. அப்படி இல்லை, கராத்தே வந்து ரொம்ப தேவையானது, ரொம்ப பொறுமை உண்டாக்குறது விஷயம். அதே மாதிரி காம்படிஷன் வேறு வேறு கேர்ள்ஸ் பாய்ஸ் வேறு வேறு இருக்குது. ஸோ அப்போ அவங்க இந்த காம்படிஷன் கலந்துக்கிட்டால் அது லூஸ் ஆனாலும் வின் ஆனாலும் அவங்களுக்கு அந்த லூஸ் ஆனால் நம்ம சொல்லலாம் தோத்தா அந்த இவெண்ட்டில், அப்போ அவங்களுக்கு அது அந்த பொறுமை உண்டாகும். ரைட், அதுவும் இன்னும் ஃப்யூச்சரில் அவங்க சரி பிரச்சனை சரி வந்தால் அதுக்கு அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி. அதே மாதிரி வின் ஆகினாலும் அப்போ அவங்களுக்கு தெரியும், ஓகே இது ஒரு லிமிட்டாக இருக்குது, ஓவர் கான்ஃபிடென்ஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு பாடம் வரும். அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் மாதிரி மிச்சம் கிளாஸுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கும் பொழுது இந்த பாலாக இருக்கட்டும், ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை வயது வித்தியாசம் இவ்வாறான எந்த ஒரு வித்தியாசங்களையும் பார்க்குறது இல்லையா? எல்லாருக்குமே பொதுவான பயிற்சிகளை வழங்குறீங்க? இல்லை, சின்னவர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய மாதிரி வேறு மாதிரி பயிற்சி. அது ஒரு 10 இயர்ஸ் அவங்க ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வேறு மாதிரி பயிற்சி. அப்படி அந்த வயதுக்கு பார்த்த மாதிரி வேறு மாதிரி செக்ஷனாக ட்ரெயின் பண்ணும் செல்ஃப் டிஃபென்ஸ். பொதுவாக இந்த தற்காப்பு கலையை வந்து பாடசாலை கல்வி முடிஞ்ச பிறகு வந்து மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டக்கூடியதாக இருக்குது. ஏன்னா கல்வி வந்து குழம்பிடும், தன்னுடைய கல்வி குழம்பிடும் அப்படிங்கிற பேரண்ட்ஸும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைக்கும் அது அப்படி இப்போ ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ட்ரைனிங் வராக்க அப்படி ஒரு 1.5 hour தான் ட்ரைனிங் வரும். அப்போ அது எஜுகேஷனுக்கு மிச்சம் பாதிப்பு வராது. அது இப்போ அந்த ட்ரைனிங் அனுப்புனா இப்போ அவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஸ்ட்ரென்த், மைண்ட் சேஞ்ச் அது வரும். இல்லாட்டி ஆஃப்டர் ஸ்கூல் மறுபடியும் வீட்டுக்கு போய் என்ன தான் செய்வாங்க, இன்னொரு கிளாஸுக்கு தான் போவாங்க. அப்போ இன்னைக்கு வர்றது அவங்களோட பிரெயின் ஒரு சேஞ்ச் ஆகும், ஃபைட் பண்ணுவாங்க, பிள்ளைங்கள விளையாடுறாங்க. இப்போ அந்த மேம் சொன்ன மாதிரி சில பிள்ளைங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு விளையாட சான்ஸ் இல்லை. இந்த ஸ்கூல் விட்ட பிறகு மறுபடியும் வேறொரு கிளாஸ், அப்படியே எஜுகேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஒரு காம்படிஷனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்க்கு வேற டைமுக்கு வந்து அது வேற செஞ்சு போகணும், அவங்களுக்கு அது மைண்ட் சேஞ்ச், பிரெயின் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ அது ஆஃப்டர் ஸ்கூல் கராத்தே செய்கிறது, கராத்தையோ எனி ஸ்போர்ட், அது அவங்களுக்கு உடலுக்கும் நல்ல, அவங்களுக்கு பிரெயினுக்கும் எல்லாத்துக்கும் அது நல்ல விஷயம் இருக்கும். சாதாரணமாக இந்த மன அழுத்தங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த கராத்தே பயிற்சிகள் வந்து எவ்வாறான உதவியை வந்து செய்யக்கூடியதாக இருக்குது? சில மாணவர் வருவாங்க, அவங்களுக்கு டாக்டரே வேறு சொல்லி அனுப்புவாங்க, போகிறதுனா கராத்தேக்கு போவாங்க. இப்போ கராத்தேங்க
பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட்லேயே ஒரு மெடிடேஷன் பார்ட் போகும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பார்ட் ஒன்று, அப்புறம் கராத்தே, அதுவும் காத்தா குமித்தே வேறு. அப்போ அவங்களுக்கு வந்து வேறையா ஸ்போர்ட்ஸ் கராத்தே செஞ்சால் அவங்களுக்கு அது இதாக இருக்கும். இப்பொழுது இந்த சிறு வயதிலே வந்து கராத்தே அந்த மாதிரியான பயிற்சிகளில் ஈடுபட்டவங்க வந்து ஒரு வயது அடையும் பொழுது அதில் நல்ல ஒரு தேர்ச்சி வந்துடும். ஒரு நல்ல வயது வந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான கராத்தே இதில் வந்து ஒரு A level முடித்த மாணவனாக இருக்கட்டும், அப்படி வந்து சேரும் பொழுது அந்த மாணவருக்கு வந்து அந்த அதை கற்றுக்கொள்றதுல வந்து சிரமங்கள் ஏற்படுதா? அதாவது அந்த வயதாக இருக்கட்டும், உடம்புண்ட அடிப்படையாக இருக்கட்டும். இல்லை, கராத்தில் வந்து அப்படி ஒன்றும் இல்லை, ஏஜ் லிமிட் இல்லை. ஏஜ் லிமிட்னா ஒரு 5 years அண்ட் அபவ், அது பிறகு நோ ஏஜ் லிமிட். வயசுக்கு போக வரைக்கும் கராத்தே செய்யலாம். நான் கராத்தே போகணும் ஸ்கூல் டைம் போனேன், grade 10ல் தான் நான் கராத்தே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் கராத்தே வந்து 24 years கராத்தே செய்கிறேன், 14 years கராத்தே இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். ஸோ வயது வந்து அந்த சின்ன வயது 5 வயசுக்கு மேலே ஏஜ் லிமிட் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். தற்காப்பு கலை சம்மந்தமாக வந்து நீங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து அறிவுறுத்தல் வழங்குறீங்கன்னா என்ன அறிவுறுத்தல் வந்து வழங்குவீங்க? கட்டாயம் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் அனுப்புங்க, கராத்தே பழகி அனுப்புங்க. ஏன்னா இப்போ மிச்சம் பேரண்ட்ஸ் மார்க்கில் பயம் இருக்குது, அது நான் சொன்ன மாதிரி இன்ஜரி ஆகுமோ. இப்போ ஒரு உதாரணம் என்ன எடுத்துக்கிட்டால், நான் கிளாஸ் வரக்குன்னு எங்களோட அம்மா பயம் சொல்லுவாங்க, ஏன் கையை காலை உடச்சிக்கல நீங்கள் போக போகிறீங்க கிளாஸுக்குன்னு. ஆனால் இப்போ எங்கள் அம்மா இப்போ பார்ப்பாங்க, நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி வர காரணம் அது ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா பயப்படாமல் பிள்ளைங்களை அனுப்பலாம். அதுவும் உலக ரீதியாக இந்த கராத்தே, வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷன், ஏஷியன் கராத்தே ஃபெடரேஷன் அப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு இன்ஜரிஸ் ஒன்றும் ஆகாது. கராத்தே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண நல்ல ஒரு ஸ்போர்ட் தான், எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது. தேடி பார்த்து உங்களுக்கு அந்த பிள்ளைங்களை அனுப்புறதுனா ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் பக்கம், மறுபக்கம் செல்ஃப் டிஃபென்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கட்டாயம் தேவை. பயப்படாமல் பிள்ளைங்களை இங்கே வெளியே அனுப்பலாம். பேரண்ட்ஸ்மாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக தற்காப்பு கலை சம்பந்தமான ஏராளமான விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. எல்லா துறைகள் சார்ந்தும், அதாவது மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சவால்களையும் வந்து இன்றைக்கி ஆசிரியர் குழாத்தினரோடு நாங்கள் வந்து பகிர்ந்து கொண்டது, கதைச்சது, நிறைய விடயங்களை தெரிந்து கொண்டது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. இடையில வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வந்து நேத்ரா டிவி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நாங்களும் விடைபெற்று செல்கிற நேரத்தை நெருங்கிட்டோம். இன்றைக்கி அக்டோபர் 1 உலக சிறுவர் தினம், உலக முதியோர் தினம். அந்த வகையில் எங்களுடைய சின்னஞ்சிறு சிறார்களுக்கு நேத்ரா டிவி சார்பாகவும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி சார்பாகவும் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்களை வந்து நாங்கள் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இனிய முதியோர் தின நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறதுல வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறோம். அந்த வகையில் இன்றைக்கி தொடர்ந்து கலைமகள் தமிழ் வித்தியாலயத்திலிருந்து ஒரு நடனம் எங்களுக்காக காத்துட்ருக்கு. இறுதி நடனமாக சிவநாதன், தனுஷிகா அவர்கள் வந்து நடனத்தை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தொடர்ந்தும் நான் வந்து தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு வந்து இவ்வேளையில் வந்து நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஷியா திருமேனி. நன்றி. කළුගම් තොටින් සාලියපුරයට ස්ලාඩා රේසිං ශූරතාවලියේ පුලතිසිපුර ප්‍රවේශය. රැවල් දහවන පතේ පිරී ඉතිරී යන කුතුහලයේ නිමේෂයන් තත්පරයෙන් තත්පරය කිසිදු අඩුවක් නොමැතිව ඔබේ නෙත්මානයට ගෙනන චැනල් අයි නිර්මාණශීලී මෙහෙයුමේ නූතන ක්‍රියාන්විතය. ගණ සුපර්ක්‍රොස් 2025 ඔක්තෝබර් 5 වනදා විවේකී ඉරිදාව කාර්යබහුල කරගන්න. උදෑසන 9 සිට சஜீவீව எக்வන්න. தேனருவி உங்கள் நெஞ்சை விட்டு அகலா திரையிசை பாடல்களை வழங்குகின்ற நிகழ்ச்சி பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் நேத்ரா டிவியில். அரவுண்ட் த குளோப் உலகெல்லாம் சனிக்கிழமைகளில் மாலை 4 மணிக்கு.